ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இன்று பத்திரிகை சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்திக்கிறோம். மெட்ரோ இரண்டாவது ஃபேஸ் மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது சென்னையின் வாகன நெரிசலை குறைப்பதற்கும் சென்னையை 4 முனைகளில் இருந்து இணைப்பதற்கும் சென்னை வாசிகள் மிக சுலபமாக தங்கள் அலுவலகங்களுக்கோ தங்களது பணியிடங்களுக்கோ வாகன நெரிசல் இல்லாமல் செல்வதற்கும் வருங்காலத்தில், ஏனென்றால் சென்னையை பொறுத்தமட்டில் இன்று 1,26,00,000 இருக்கின்ற இந்த மக்கள் தொகை இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் 1,80,00,000 ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சாலை போக்குவரத்து மிக நெரிசலாகிவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தமிழகத்தில். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை அவசியமாக்கி இருக்கிறார். ஆக இன்று சென்னை மக்களுக்கும் அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார் ட்விட்டரில். அதனால் அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். மத்திய அரசை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ, தமிழக வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்பிற்கும் அது முழுவதுமாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இது மறுபடியும் காண்பிக்கிறது. அதனால் அது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 7,000 கோடி செலவழித்ததாக இருக்கட்டும், அதை மேம்படுத்துவது, உலக தரம் வாய்ந்த சரக்கு துறைமுகமாக அது மாறி இருக்கிறது. அதே போல இன்று எல்லா மாநிலங்களிலும் இத்தனை வந்தே பாரத் கொடுக்கவில்லை. 8 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் தமிழக வளர்ச்சியில் இது இன்னொரு மைல்கல் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்று பாரத பிரதமரை பார்த்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். மற்ற தலைவர்களும் அதற்கு துணை கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதனால் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மத்திய மாநில அரசுகள் கொள்கைகள் எவ்வளவு வேறுபாடாக இருந்தாலும் ஒரு நல்லுறவை கடைபிடிக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டும். நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் ஒரு மத்திய மாநில அரசுகள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பங்களித்து வழிகாட்ட முடியும், நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்பதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை புறக்கணிக்கிறார்கள். இதை புறக்கணிப்பது நல்லதல்ல என்பதை இப்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனது பரந்த மனப்பான்மை செயலாற்றலால் அவர் நிரூபித்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல விளைகிறோம்.